வணக்கம். ஒரு கோயில் நிலத்தையோ இல்ல வேற ஒரு மத நிறுவனத்தோட இடத்தையோ ஒருத்தர் ஆக்கிரமிச்சிட்டாருன்னு ஒரு பேச்சு வருதுன்னு வைங்க. அது உண்மையிலேயே ஆக்கிரமிப்பு தானான அதிகாரிகள் எப்படி முடிவு பண்ணுவாங்க? சும்மா சொல்லிட்டா போதுமா? இல்ல, அதுக்கு ஒரு சட்ட நடைமுறை இருக்கு. வாங்க, அது என்னன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு அதிகாரி ஒரு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றாரு? இது அவர் இஷ்டத்துக்கு எடுக்கிற முடிவா, இல்ல இதுக்கு பின்னால முறையான சட்ட வழிமுறைகள் இருக்கா? வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மொத்த விஷயத்திலயும் முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அது இணை ஆணையர் தான். ஒரு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையான சட்ட விதிகளை பின்பற்றி ஆகணும். இது ஏதோ மேம்போக்கா எடுக்கப்படுற முடிவு கிடையவே கிடையாது. இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, போதுமான காரணங்களும் ஆதாரங்களும். அதாவது எந்த ஒரு முடிவையும் அவர் தன்னிச்சையா எடுக்க முடியாது. ரொம்ப உறுதியான சாட்சியங்கள் அடிப்படையிலான ஒரு அடித்தளம் இருக்கணும். எனக்கு அப்படி தோணிச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆதாரங்களால இது ஆக்கிரமிப்புன்னு நான் சொல்றேன்னு நிரூபிக்கணும். சரி, அப்போ அந்த ஆணையர் என்னென்ன விஷயங்களை சரிபார்க்கணும்? அவரோட விசாரணைக்கு 4 தூண்கள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு படியையும் அவர் ரொம்ப ரொம்ப கவனமா கடந்து போகணும். இந்த 4 படிகளும் தான் ஒரு விசாரணையோட அஸ்திவாரமே. ஆணையர் இதுல ஒண்ணு விடாம ஒவ்வொன்னையும் ரொம்ப கவனமா செய்யணும். அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஆவணங்களும் ஆதாரங்களும். பட்டா, பத்திரம், சாட்சிகளோட வாக்குமூலம்னு. இதுதான் ஒரு கேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். முதல்ல பேப்பர்ல உரிமை யாருக்கு இருக்குன்னு எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம உறுதிப்படுத்தணும். ரெண்டாவதா ஆட்சேபணைகளை மதிப்பிடுறது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் தீர்ப்பு உரித்தலைபட்சமா இருக்காது. யார் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும். அவங்க தரப்பு வாதங்களையும் முழுசா ஆராய்ஞ்சாதான் தீர்ப்பு நியாயமா இருக்கும். மூணாவதா சட்ட ரீதியான ஆய்வு. அந்த நிலத்தோட உரிமை சம்பந்தப்பட்ட சட்ட விதிகள் எல்லாம் சரியா பின்பற்றப்பட்டிருக்கா இல்ல மீறப்பட்டிருக்கான்னு ஆணையர் உறுதி செய்யணும். இங்க உணர்ச்சிகளுக்கோ யூகங்களுக்கோ இடமே இல்ல. சட்டம் என்ன சொல்லுதோ அது மட்டும்தான். கடைசியா நில ஆய்வு உறுதிப்படுத்துதல், அதாவது ஃபீல்டு வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட்ல இருக்கிறதும் நிஜத்துல இருக்கிறதும் ஒன்னா இருக்கா? வரைபடம் எல்லாம் கள நிலவரத்தோட பொருந்தி போகுதா? இத நேரடியா போய் செக் பண்றதுதான் இந்த கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான படி. இதுதான் யதார்த்தத்தை உரசி பாக்குறது. இதுவரைக்கும் பார்த்ததுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இறுதி தீர்ப்போட பலமே சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களோட தரத்தை பொறுத்து தான் இருக்கு. ஆதாரம் கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட அந்த தீர்ப்பு சுலபமா உடைஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சரியான ப்ரூஃப் கொடுக்கலன்னா நீங்க எடுக்கிற எந்த முடிவும் சட்டத்துக்கு முன்னாடி நிக்காது. இதுதான் ஒரு அநியாயமான தீர்ப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சட்ட நடைமுறையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம். ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். சரியான ஆதாரங்கள்ங்கிற அஸ்திவாரம் இல்லாம எந்த ஒரு கட்டடத்தையும் கட்ட முடியாது. அதே மாதிரிதான் முறையான ஆதாரங்கள் இல்லைன்னா அநியாயமான தீர்ப்புகள் வர்றதை தடுக்கிற மாதிரிதான் இந்த சட்ட அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி. ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு நாம இப்ப பார்த்த இந்த சட்ட விதிகள் மட்டும் போதுமானதா? இது மாதிரியான சட்ட கட்டமைப்புகளோட முக்கியத்துவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.